1975 இஸ்ரோ அவங்களோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கான வேலைகளை ஒரு பழைய சர்ச்சில் உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மிஷன்ல லான்ச் பண்ண வேண்டிய சேட்டலைட் டெல்லியில இருந்து மாட்டு வண்டியில டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தோட முதல் 6 இடத்துல இருந்துட்டு இருக்கிற ஸ்பேஸ் ஏஜென்சில இந்தியாவோட இஸ்ரோ 6வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் டேக் ஆஃப்ல 104 சேட்டலைட் PSLV C-37 ராக்கெட் உதவியால ஸ்பேஸ்க்கு அனுப்பி இருக்காங்க. பூமியில இருந்து ரொம்பவும் தூரத்துல இருந்துட்டு இருக்கிற மார்ஸ்ல முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமா ஆர்பிட்டர் அனுப்பி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க. இவ்வளவு சாதனைகளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் ஏன் இஸ்ரோவால இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களை ஸ்பேஸ்க்கு அனுப்ப முடியல? இதுக்கான காரணம் இஸ்ரோவோட பட்ஜெட் குறைபாடு தான். குறிப்பா சொல்லணும்னா சந்திரயான் 2ல இருந்த ரோவரை நிலவோட சர்ஃபேஸ்ல இருக்க மண் மற்றும் கல்லை பயன்படுத்தி சோதனை செய்ய வேண்டி இருந்தது. நாசா கிட்ட அப்ப நிலவோட சாம்பிள் மண் மற்றும் கல் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இத கூட இஸ்ரோவால வாங்க முடியாத அளவுக்கு பட்ஜெட் ப்ராப்ளத்துல இருந்துட்டு இருந்தாங்க. கடைசியா வேற வழி இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து அனார்த்தசைட்ங்கிற கல்லை கொண்டு வர முடிவு பண்றாங்க. இந்த அனார்த்தசைட் வகை கல் நிலவுல இருக்க மண் கூட 100% ஒத்து போகலனாலும் கிட்டத்தட்ட நிலவோட மண் மாதிரியே இருக்கக்கூடியது. இந்த கல்லை பயன்படுத்தி நிலவோட சர்ஃபேஸ் மாதிரியே ஆர்டிபிஷியலா ஒரு சர்ஃபேஸை உருவாக்கி அதுல சந்திரயான் 2 ரோவரை டெஸ்ட் பண்ணி இருக்காங்க. இந்த டெஸ்டுக்கு அப்புறமா ரோவர்ல இருக்க சில பிரச்சனைகளை பூமியில இருக்கும் போதே கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி இருக்காங்க. ரோவரோட பிரேக்கிங் சிஸ்டத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டி இருந்ததையும் சந்திரயான் ரோவரோட 4 சக்கரங்களா 6 சக்கரங்களா மாற்ற வேண்டி இருந்ததையும் கண்டுபிடிச்சு ரோவர்ல சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இஸ்ரோவோட மங்கள்யான் மார்ஸ் மிஷனை பத்தி பார்க்கும்போது இஸ்ரோ இந்த மிஷனை $77 மில்லியன் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா இதே நாசாவோட மாவேன் மார்ஸ் மிஷனை வெற்றிகரமா முடிக்கிறதுக்காக நாசாவுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச பட்ஜெட் $671 மில்லியன். இந்த பட்ஜெட் இஸ்ரோவுக்கு கிடைச்சிருந்தா இஸ்ரோ அவங்களோட மங்கள்யான் மிஷன்ல சேட்டலைட் மட்டும் இல்லாம மனிதர்களையும் சேர்த்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி இருப்பாங்க. இந்த மங்கள்யான் மிஷனோட செலவை குறைக்கிறதுக்காக இஸ்ரோவோட டீம் பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்தை அடையிறதுக்கான நேரான வழியை கால்குலேட் பண்ணி ரொம்பவும் காம்ப்ளிகேட்டான அப்போஜி ரைசிங் ஆர்பிட்டல் மேனுவர் ஸ்ட்ராட்டஜி பாதையை பயன்படுத்தி மார்ஸ்ல வெற்றிகரமா மங்கள்யான் ஆர்பிட்டரை இஸ்ரோ அனுப்பி இருக்காங்க. சரியான கால்குலேஷனும் திறமையும் இஸ்ரோவோட டீம் கிட்ட இருந்ததனால நாசாவை விட 8 இருந்து 9 மடங்கு குறைவான செலவில் இந்த மிஷனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுல இருந்த இஸ்ரோவோட பவர் உலக நாடுகளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒரு வாட்டி உலகத்தோட நம்பர் 1 இடத்துல இருந்துட்டு இருக்கிற ஸ்பேஸ் ஏஜென்சி நாசாவுக்கு கூட இஸ்ரோவோட மூன் மிஷனோட டேட்டா தேவைப்பட்டுச்சு. இஸ்ரோவோட சந்திரயான் 1 மிஷன்ல நாசாவோட மூன் மினரலாஜி மேப்பர் M3ங்கிற இந்த பார்ட்டை நிலவுல அனுப்புறதுக்கு இஸ்ரோ உதவி பண்ணி இருந்தாங்க. நாசாவோட இந்த மேப்பர் M3 சந்திரயான் ஆர்பிட்டர் உதவியால நிலவை ஆர்பிட் பண்ணிக்கிட்டு நிலவுல தண்ணி இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. சந்திரயான் ஆர்பிட்டர்ல இருக்க இந்த பார்ட் தான் மூன் இம்பாக்ட் ப்ரோப். இது இஸ்ரோவால உருவாக்கப்பட்டது. இந்த இம்பாக்ட் ப்ரோப் மற்றும் நாசாவோட மேப்பர் M3 இந்த ரெண்டுமே நிலவுல தண்ணி இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இஸ்ரோ கிட்ட இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா இந்த இம்பாக்ட் ப்ரோப் ஆர்பிட்டர்ல இருந்து பிரிஞ்சு நிலவுல கிராஷ் ஆகி தண்ணியோட ட்ரேசஸை கண்டுபிடிச்சு உடனே சந்திரயான் ஆர்பிட்டர்ல அனுப்பக்கூடியது. இந்த தகவலை ஆர்பிட்டர் பூமியில இருக்கிற இஸ்ரோவுக்கு அனுப்பி வைக்கும். சந்திரயான் 2 ஆர்பிட்டர் இஸ்ரோவுக்கு அனுப்பின இந்த டேட்டா கூடவே ஒரு எரர் டேட்டாவையும் அனுப்பி இருக்கு. இதனால இஸ்ரோவால நிலவுல தண்ணீர் இருக்கிறத உறுதியா உலக நாடுகள் கிட்ட வெளிப்படுத்த முடியல. ஆனா இஸ்ரோவோட மொத்த உழைப்பையும் நாசா இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க. நாசா சந்திரயான் ஆர்பிட்டர்ல இருக்க M3 மேப்பரை பயன்படுத்தி சந்திரயான் ஆர்பிட்டர்ல இருந்த மொத்த டேட்டாவையும் தங்களோட சர்வர்ல டவுன்லோட் பண்ணி நாசாவோட பெரிய டீம் உதவியால இஸ்ரோவுக்கு முன்னாடியே நிலவுல தண்ணீர் இருக்கிறத உறுதிப்படுத்தி இஸ்ரோ கிட்ட சொல்லாமலே நிலவுல தண்ணீர் இருக்கிறத உலக நாடுகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி இல்ல பல தடவை நாசா அண்ட் அமெரிக்கா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. குறிப்பா பார்க்கும்போது ரஷ்யா இந்தியாவோட கிரையோஜெனிக் இன்ஜின் டீல் கேன்சல் ஆனதுல இருந்து இஸ்ரோவோட சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஆன்டி நேஷனலிஸ்ட்ங்கிற பட்டத்தை வர வச்சதுக்கு பின்னால வரைக்கும் அமெரிக்கா முக்கிய கையா இருந்துட்டு இருந்திருக்காங்க. 70களில் இருந்தே இஸ்ரோவோட முன்னேற்றம் அமெரிக்காவுக்கு பிடிக்காமல இருந்துட்டு இருந்திருக்கு. 1990 காலகட்டத்தில் இஸ்ரோவுக்கு தங்களோட ஹெவியான சேட்டலைட்டை விண்வெளியில அனுப்புறதுக்கு ஹெவி லிஃப்ட் ராக்கெட்டோட தேவை ஏற்படுது. இதுக்காக இஸ்ரோ தங்களோட பழைய சாலிட் ஃப்ளூயிட் ராக்கெட்டை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இதுக்கு ராக்கெட்டோட சைஸ் இன்கிரீஸ் பண்றதுல இருந்து பல சேஞ்சஸையும் செய்ய வேண்டி இருந்தது. கூடவே பல கட்ட சோதனைகளும் செய்ய வேண்டி இருக்கும். இதனால அதிக செலவாகும்ங்கிறது இஸ்ரோவுக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக இஸ்ரோ கிட்ட இருந்த ஒரே வழி பவர்ஃபுல்லான கிரையோஜெனிக் இன்ஜினை பயன்படுத்துவதுதான். ஆனா இந்த கிரையோஜெனிக் இன்ஜினை இஸ்ரோ உருவாக்கினா பல கட்ட சோதனைகளை செய்ய வேண்டி இருக்கும். அதுக்கான செலவுகளும் அதிகமாக இருக்குங்கிறதுனால இஸ்ரோ இப்ப புதிய திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டத்துல ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியா புதிய இன்ஜினை வாங்குறதா முடிவு பண்றாங்க. ஏன்னா ரஷ்யா அந்த இன்ஜினை ஆல்ரெடி ஸ்பேஸ் மிஷனுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இதனால இஸ்ரோவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இந்த இன்ஜினை வாங்க முடிஞ்சா செலவை குறைக்க முடியும்ங்கறத நம்புறாங்க. இதுக்காக இஸ்ரோ ரஷ்யா கூட KVD-1 என்ஜினை வாங்குறதுக்கான டீல்ல சைன் பண்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட US கவர்மெண்ட் ரஷ்யா தங்களோட ராக்கெட் என்ஜின்ஸை மற்ற நாடுகளுக்கு வழங்குவது மேற்கிந்திய நாடுகளின் ஒப்பந்தத்துக்கு மீறிய செயல்னு ரஷ்யா மேல அமெரிக்கா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா வேற வழி இல்லாம இந்தியாவோட இந்த டீல ரஷ்யா கேன்சல் பண்றாங்க. ஆனா இஸ்ரோவுக்கு இவ்வளவு இடைஞ்சலை உருவாக்குன அமெரிக்காவுக்கு தெரியும் இஸ்ரோவை எவ்வளவு தடுத்தாலும் அதையும் தாண்டி ஒரு புதிய என்ஜினை உருவாக்குவாங்கிறது. இஸ்ரோவால ஏன் 90களில் சொந்தமா இந்த என்ஜினை உருவாக்க முடியலங்கிறத பத்தி பார்க்கும்போது இஸ்ரோவோட
ஆரம்ப காலத்துல கிடைச்ச பட்ஜெட் ரொம்பவும் குறைவா இருந்துச்சு. 90களில் இருந்து இந்தியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சதுனால இஸ்ரோவுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பட்ஜெட் கிடைக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த சமயத்துல யுஎஸ் கவர்மெண்ட் மேற்கிந்திய நாடுகளின் ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா தங்களோட ராக்கெட் என்ஜின்ஸ் விக்கிறது ஒப்பந்தத்தை மீறிய செயல்னு சொன்னதுனால இஸ்ரோவால ரஷ்யா கிட்ட இருந்து ராக்கெட் என்ஜின்ஸ் வாங்க முடியல. இதனால இஸ்ரோவுக்கு தங்களோட ககன்யான் மேன்ட் மிஷன், மார்ஸ் லேண்டர் மிஷன், வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் எல்லாத்துக்கும் மேல ஸ்பேஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டுறதுக்கான பிளான் வரைக்கும் இஸ்ரோ 2-3 டெக்கேட்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இஸ்ரோவுக்கு இந்த கிரையோஜெனிக் என்ஜின் கிடைக்கிறதுல தாமதமானதுனால இந்த மொத்த மிஷனும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டது. ரஷ்யாவோட ஏமாற்றத்தை தாண்டி இஸ்ரோ ஒரு வழியா இந்த கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்குற முயற்சியில இருந்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டோட லீடர் நம்பி நாராயணன் அவர்கள் மேல தேச துரோகிங்கிற பொய்யான பழியை சுமத்துறாங்க. இவர் மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்னன்னா, இவர் பாகிஸ்தானுக்கு இஸ்ரோவோட டாப் சீக்ரெட்டை வித்ததுனால தான் இவர் மேல தேச துரோகிங்கிற குற்றம் சுமத்தப்பட்டதா சொல்லி இருக்காங்க. பலகட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா நம்பி நாராயணன் அவர்கள் மேல எந்த தப்பும் இல்லங்கிறதும் இது முற்றிலுமா அமெரிக்காவால பொய்யா திட்டம் போட்டு உருவாக்கப்பட்ட சதியும் தெரிய வருது. ஆனா நம்பி நாராயணன் அவர்கள் இந்த கேஸ்ல இருந்துட்டு இருந்த முக்கியமான சில வருஷங்களினால இஸ்ரோவோட கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்குற சில முக்கியமான வருடங்களையும் கூடவே இழக்க வேண்டி இருந்தது. இதுதான் அமெரிக்காவோட பிளானாவும் இருந்திருக்கணும். கடைசியா ஒரு வழியா இவர் மேல இருந்த குற்றம் உண்மை இல்லங்கிறது முடிவுக்கு வருது. சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் அவர்கள் திரும்பவும் இஸ்ரோவோட இந்த ப்ராஜெக்ட்டை கண்டினியூ பண்றாரு. கடைசியா இஸ்ரோ சொந்தமா கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்குறாங்க. அமெரிக்கா இஸ்ரோவுக்கு தடை இல்லாம இருந்திருந்தா 90ஸ்ல இஸ்ரோ பிளான் பண்ண மாதிரியே எல்லா மிஷன்ஸும் நடந்திருந்தா இஸ்ரோ இன்னைக்கு நாசாவோட போட்டியா கூட இருந்திருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரோவை நாசா கூட கம்பேர் பண்ணும்போது நாசா எஸ்டாப்ளிஷ்ட் ஆன அடுத்த 11 வருஷத்துக்குள்ளதாவே மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி இருக்காங்க. 1969ல ஆரம்பிச்ச இஸ்ரோ 1980ல ஒரு ஆஸ்ட்ரோநாட்டையாச்சும் ஸ்பேஸ்ல அனுப்பி இருக்கணும்னு நாம நினைக்கலாம். ஆனா இஸ்ரோவால இத பண்ண முடியாததுக்கு காரணம் என்னங்கறத பத்தி பார்க்கும்போது 2024ல மனிதர்களை ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கான மிஷனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இஸ்ரோவுக்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதே இஸ்ரோவுக்கு 1980களில் மனிதர்களை ஸ்பேஸ்க்கு அனுப்புற ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக 600 கோடி தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்துல 600 கோடிங்கிறது அப்ப இருந்த யூனியன் பட்ஜெட்டோட 5ல இருந்து 6% வரைக்கும் இருக்கும். 1970களில் இருந்து 1980 காலகட்டம் வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியில இருந்துட்டு இருந்துச்சு. இந்தியாவில் அப்ப மழை குறைவா இருந்ததுனால விவசாயங்களும் குறைவா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்தியன் கவர்மெண்ட் கூட அப்ப கடன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இதனால இந்தியன் கவர்மெண்ட் யூனியன் பட்ஜெட்ல இருந்த மேக்ஸிமம் ஷேர் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வழங்கினாங்க. இந்த காலகட்டத்துல தான் கிரீன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷனை இந்தியா லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு அந்த சமயத்துல இது ரொம்பவும் தேவையான ஒண்ணா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் எக்கானமிக் கிராஷை இக்னோர் பண்ணிக்கிட்டு இஸ்ரோவுக்கு தனியா பட்ஜெட் ஒதுக்கி இருந்தா இந்தியா பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும். உதாரணத்துக்கு 1991ல இந்தியாவுல நடந்த எக்கானமிக் கிராஷ்ல இருந்து இந்தியாவுக்கு மீண்டு வரதுக்கு 10ல இருந்து 15 வருடங்கள் ஆயிருக்கு. இதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் நாசாவோட மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப வேண்டிய மிஷனோட பட்ஜெட்டை நிலுவையில வச்சுக்கிட்டு இந்தியாவோட வளர்ச்சியில முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அப்ப இந்த முடிவை எடுக்காம இஸ்ரோவுக்கு தனியா பட்ஜெட்டை ஒதுக்கி இருந்தா இந்தியாவும் இப்ப இருக்கிற இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்க போறதில்ல. இஸ்ரோவும் இப்ப உலகத்தோட டாப் ஸ்பேஸ் ஏஜென்சில 6வது இடத்துல இருந்துட்டு இருக்காது. அப்ப நாசா ஆரம்பிச்ச அடுத்த 10 வருஷத்திலேயே நாசாவால எப்படி நிலவுல மனிதர்களை அனுப்ப முடிஞ்சதுங்கிறத பத்தி பார்க்கும்போது 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா உலகத்தோட நம்பர் 1 கண்ட்ரியா இருக்கணும்ங்கிறதுலயே குறிக்கோளா இருந்தாங்க. 2ஆம் உலகப் போர் நடக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் ரஷ்யாவோட யுஎஸ்எஸ்ஆரும் நாசாவும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2ஆம் உலகப் போர் சமயத்துல ரஷ்யா அமெரிக்கா இடையில சில அரசியல் பிரச்சனைகளால பிளவு ஏற்படுது. இதுக்கப்புறமா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் ஆரம்பிக்குது. இந்த போர் பூமியில நடந்ததை தாண்டி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் விண்வெளியிலையும் போர் ஆரம்பிக்குது. இதை நாம எல்லாருமே பனிப்போருங்கிற பேர்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸ்பேஸ்ல இந்த போர் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, டெக்னாலஜி வளராத அந்த காலத்துல எந்த நாடு முதல்ல ஸ்பேஸ்ல டெக்னாலஜி அனுப்புறாங்களோ அந்த நாட்டோட ஐடியாலஜியை தான் உலக நாடுகள் ஃபாலோ பண்ண போறாங்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு நாம இப்ப யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனோட கம்பெனிகளில் ஆப்பிள் கம்பெனி இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஆப்பிள் எப்ப எல்லாம் புது டெக்னாலஜியை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அப்போதுல இருந்து உலகத்துல இருக்கிற மத்த கம்பெனிஸும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் ஸ்மார்ட் போன் உலகத்துல ஆப்பிள் நம்பர் 1 இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உலகத்துல நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஸ்பேஸ் வார் ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஸ்பேஸ் வார் நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யா அமெரிக்காவை விட ரொம்பவும் வேகமா வளர்ந்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குனா 1957ல ஒரே மாசத்துல 2 சேட்டலைட் ஸ்புட்னிக் 1 அண்ட் ஸ்புட்னிக் 2 விண்வெளியில அனுப்பி இருக்காங்க. இதுக்கப்புறமா அமெரிக்கா 1958ல நாசாவை ஆரம்பிச்சு எக்ஸ்ப்ளோரர் 1 லான்ச் பண்றாங்க. நாசா இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த மிஷனை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 1961ல ரஷ்யா ஸ்பேஸ்ல முதல் மனிதர் யூரி காகரினை அனுப்புறாங்க. இதுக்கு பதிலா நாசா அடுத்த வருஷத்திலேயே ஜான் கிளான்ங்கிறவரை ஸ்பேஸ்க்கு அனுப்பி பூமியோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு திரும்பவும் பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய ரெக்கார்டா இருந்துச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரஷ்யா வாலண்டினா டெர்ஸ்கோவாங்கிற முதல் பெண்மணியை ஸ்பேஸ்க்கு அனுப்பி
ஃபர்ஸ்ட் உமன் இன் ஸ்பேஸ்ங்கிற உலக சாதனையை படைக்கிறாங்க. இதுலயே புரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்பேஸ்ல நடந்த போட்டியை எதுக்காக ஸ்பேஸ் வார்ங்கிற பேர்ல பிரபலமாச்சுன்னு. இதுக்கப்புறமா 1967 வரைக்கும் அமெரிக்காவால ஸ்பேஸ்ல எதுவும் பெருசா சாதிக்க முடியல. இதனால அமெரிக்கா தங்கள்ட்ட இருக்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தி நிலவை அழிக்கிறதுக்கான திட்டத்தை போடுறாங்க. அமெரிக்கா நிலவை அழிக்கிறதுக்கு போட்ட திட்டத்தை பத்தியும் அதுக்கப்புறமா நிலவுல பல மர்மமான தாக்குதல்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கறத பத்தியும் இதனால நிலவு அழிய போகுதாங்கிற எல்லா கேள்விக்கான விடையையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். இத பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க லிங்க் பிரஸ் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. பல போராட்டத்துக்கு அப்புறமா அமெரிக்கா 1969 அப்போலோ 11 மிஷன்ல நீல் ஆம்ஸ்ட்ராங்கையும் பஸ் ஆல்ட்ரினையும் நிலவுல சேஃபா தரையிறங்க வைக்கிறாங்க. நிலவுல முதல் நாடா அமெரிக்கா தரையிறங்கினதுனால இந்த ஸ்பேஸ் வார்ல அமெரிக்கா வெற்றி அடைகிறாங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்த இந்த ஸ்பேஸ் வார்னால தான் நாசா இவ்வளவு சீக்கிரமா உலகத்தோட நம்பர் 1 ஸ்பேஸ் ஏஜென்சிங்கிற இடத்தை பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தங்களை உலக நாடுகள் மத்தியில பெரிய நாடா காமிக்கிறதுல குறிக்கோளா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல இஸ்ரோவை பத்தி பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்தே இஸ்ரோவோட குறிக்கோள் வேறு விதமா இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இஸ்ரோ எந்த நாட்டோடையும் போட்டி போட விரும்பல. இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா இஸ்ரோவோட ஃபவுண்டர் விக்ரம் சாராபாய் இஸ்ரோ ஆரம்பிச்சதுக்கான முக்கிய குறிக்கோளை பத்தி சொல்லும்போது இஸ்ரோ ஆரம்பிச்சது மக்களுக்காகவும் இந்தியாவோட எதிர்காலத்துக்காகவும் இந்தியாவுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிற நோக்கத்துல இஸ்ரோவை உருவாக்குனதா சொல்லி இருக்காரு. இஸ்ரோவுக்கு அமெரிக்கா மாதிரியே எந்த நாட்டோடையும் போட்டி போடுற நோக்கம் இல்லங்கிறது இதுல இருந்து நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதனால இஸ்ரோவுக்கு நாசாவுக்கு கிடைச்சிருந்த அதே பட்ஜெட் கிடைச்சிருந்தா இஸ்ரோ முதல்ல நாட்டு மக்களுக்கு உதவுற மாதிரி சேட்டலைட் இமேஜர் உதவியால அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு உதவி பண்றது இந்த மாதிரியான உதவியை தான் இஸ்ரோ பண்ணி இருக்கும். இப்பவும் இஸ்ரோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இஸ்ரோ கூடிய சீக்கிரம் ஸ்பேஸ் டூரிசம் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மூலமா இஸ்ரோ நம்ம நாட்டுக்காக செஞ்ச பல விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற இந்த ஒரு சப்ஸ்கிரைப் என்ன மாதிரியான யூடியூபர்களுக்கு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. கூடவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்க நீங்க இஸ்ரோவை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. நான் உங்களை இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க எஸ்கே. ஜெய் ஹிந்த்.